இது அடங்காத புலி, இது அடக்கி ஆள்ற புலி, ஆவேசமான புலி, ஆக்ரோஷமான புலி, இணைக்கு மயங்காத புலி, இரும்பையே உருக்கும் புலி, ஈசனையும் ஈர்க்கும் புலி, உரிமையை உயிரெடுக்கும் புலி, உத்வேகமான புலி, ஊறு விளைவிக்கும் புலி, ஊரையே நடுங்க வைக்கும் புலி, எதிரியை பந்தாடும் புலி, யமனையே எதிர்க்கும் புலி, ஏன்னு கேட்க முடியாத புலி, ஏறி வந்து அடிக்கிற புலி, ஐயமே இல்லாத புலி, ஒத்தையில வரும் புலி, ஒத்து வராத புலி, ஓட ஓட விரட்டும் புலி, ஓங்கி அடிக்கிற புலி, ஔஷதமே தெரியாத புலி, எஃகு உடம்பு புலி. இதை விட ஒரு கொடுமையான முன்னுரை வேற எந்த டேட்டுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க தயவு செய்து க்ளோஸ் பண்ணின்னு டேட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மொத்தம் 3 விதமான ஊசியை பயன்படுத்தி இந்த புலி டேட்டுவை பண்ண போறோம். முதல்ல 3RL, இது கேட்ரிஜ் நீடில். இதுக்கப்புறம் 17 CMMT, அதாவது இது வந்துட்டு கர்வ்டு மேக்னம் நீடில், 17 ஊசி இருக்கும். இதுக்கு அடுத்து 13RM, இது ரவுண்ட் மேக்னம், இதில் 13 ஊசி இருக்கும். இந்த மாதிரியான கேட்ரிஜ் நீடில் உபயோகப்படுத்தி தான் இன்னைக்கு இந்த பெரிய டைகர் டேட்டுவை நம்ம பண்ண போகிறோம். பாருங்க, இதுதான் இந்த காடு மாதிரி இருக்கிற கால். இந்த கால் மேலே தான் நம்ம புலியை கொண்டு வர போகிறோம். இந்த டேட்டுவை முழுசாக போடுறதுக்கு 3 மணி நேரம் 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையிடையே மொத்தம் ஒரு 20 நிமிஷம் நான் ஓய்வு எடுத்துக்கிட்டேன். இதை ஒரே முழு வீச்சில் நம்ம போடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதிகப்படியான சிரமம் எடுத்து, அதாவது டேட்டு போட்டுக்கிற நம்ம வாடிக்கையாளருக்கும் கொஞ்சம் வலி வேதனையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இடையிடையே அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு நானும் இடையிடையே ஓய்வு எடுத்துக்கின்னு போட்டதுனால கிட்டத்தட்ட இது 4 மணி நேரத்துக்கு கொஞ்சம் குறைவாக ஆயிடுச்சு. வாங்க நாம் இப்போ முதல்ல 3RL நீடில் உபயோகப்படுத்தி வெளிப்புற கோடுகள் மற்றும் பல்லுக்கு கீழே இருக்கிற இந்த ட்ரைபல் டிசைன் மாதிரியான ஒரு பகுதியை நாம் பண்ணிட்டு இருக்கோம். தொடக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் முதல்ல நம்ம விரைவாக முடிச்சுடுவோம். இதில் ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காம ரொம்ப மென்மையாக வெறும் அந்த 3RL நீடில் நம்ம உபயோகப்படுத்தி வெறும் வெளிப்புற பகுதியை மாத்திரம்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா இதனோட பெரும்பாலான பகுதிங்க ஷேடிங் ஒர்க்கில் தான் இருக்குது. அதுக்கு தான் நாம் அந்த 17 ஊசி மற்றும் 13 ஊசிகளை கொண்ட 2 விதமான கேட்ரிஜ் நீடில் நாம் உபயோகப்படுத்த போகிறோம். இந்த டேட்டு தொடக்கத்தில் நீங்கள் வெளிப்புற பகுதியை பண்ணும்போது, அதாவது அழுத்தம் குறைவாக உங்களோட டேட்டு இயந்திரத்தை 6லிருந்து 7 வோல்ட்டுக்குள்ளே நீங்கள் அமைச்சிக்கிட்டா அழுத்தம் குறைவான பகுதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் நாம் போக போக டேட்டூவில் நாம் ஷேடிங் அந்த மாதிரி பகுதியிலலாம் செய்யும்போது நாம் நினச்ச மாதிரியான ஒரு சில மாற்றங்களை இதில் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்காக தான் எப்பவுமே நீங்கள் முதல்ல செய்கிற இந்த வெளிப்புற கோடுகளை அழுத்தம் இல்லாமல் ரொம்ப மென்மையாகவும் அதிகமான அடர்த்தி இல்லாமல் மாதிரி பார்த்துக்குங்க. இந்த டேட்டூவில் டைனமிக் ட்ரிபிள் பிளாக் அந்த இங்கை தான் நான் இப்போ உபயோகப்படுத்தியிருக்கிறேன். இது கூட நீங்கள் 50% கருமைன்ற மாதிரியான ஒரு 50% வெண்மையை பயன்படுத்தி நீங்கள் அந்த சாம்பல் நிறத்தை கொண்டு வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஷேடிங் வந்துட்டு லைட்டாக எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த புலியோட முகம் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது, இந்த டேட்டு பண்ணும்போது இதோட வெளிப்புற கோடுகள்லாம் ஒரு ஒழுங்கில்லாமல் கொஞ்சம் மேலும் கீழுமா, அதாவது இயற்கையான ஒரு புலி, ஒரு விலங்கோட முகம் எப்படி இருக்கும், நாம் ஒரு எழுத்தோ இல்லை ஒரு பெயரையோ நாம் டேட்டு பண்ணும்போது அந்த எழுத்தோட வடிவம் சரியாக நேராக இருக்கணும்.
அதுக்கப்புறமா வந்துட்டு அகலத்தில் பண்ணும்போதும் கொஞ்சமும் ஒழுக்கமாக அந்த வெளிப்புற கோடுகள்லாம் சரியான நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். பெயர் டேட்டு அது இல்லாமல் இந்த மாதிரியான நீங்கள் எழுத்துரு டேட்டு எல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு வடிவம் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விலங்குகளோட முகம் பண்ணும்போது இயற்கையாக இருக்கிற மாதிரி தெரியணும். அதனால் நீங்கள் வெளிப்புற கோடுகளை பண்ணும்போது ஒழுக்கம் இல்லாத மாதிரி, அதாவது ஒரு ஒழுங்கினமாக பண்ணுங்க. ஒழுங்கினன்னா பாருங்கள், இந்த மாதிரியான நீங்கள் மேலும் கீழுமா கொஞ்சம் நேர்கோடு இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஒரு ஷேட் கொடுத்த மாதிரி நீங்கள் ஒரு கோட்டை பண்ணும்போதும் அதை ஒரு நேர்கோடு இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சி மேலும் கீழுமா இருக்கிற மாதிரியா நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு பின்னாடி நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு இயற்கையான வடிவத்தில் இருக்கும். நம்ம ஒரு விலங்கோட முக அமைப்பு எப்பவும் நேராக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இயற்கையான தன்மை இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த 17 ஊசிகளை கொண்ட கர்வ்டு மேக்னம். இந்த நீடில் தான் நாம் உபயோகப்படுத்த போகிறோம். இந்த நீடில் இருந்து தான் இந்த டேட்டூவோட பெரும்பாலான பகுதிகள், அதாவது ஷேடிங், இதெல்லாம் நாம் இந்த ஊசியை பயன்படுத்தி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த முழு டேட்டூவில் ஏதாவது இந்த ஷேடிங் முறையிலேயே மொத்தம் 3 விதமான ஷேடிங் முறையும் நாம் இதில் உபயோகப்படுத்த போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பெண்டுலம் ஷேடிங், அப்புறம் கிறிஸ்கிராஸ் ஷேடிங், அதுக்கப்புறமா ஸ்டிப்பிள் ஷேடிங் நாம் இந்த டேட்டூவில் நாம் உபயோகப்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்றத நீங்கள் இந்த டேட்டூ காணொலியை முழுசாக கடைசி வரைக்கும் இடைவிடாமல் பாருங்கள். இதில் நான் இப்போ செய்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஷேடிங் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில டேட்டூங்க நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆரம்ப காலத்தில் இருக்கிற டேட்டூ கலைஞர்கள், அதாவது டேட்டூ பிகினர்ஸ், இந்த மாதிரி காணொலியை பார்க்குறது மூலமாக அவங்களோட திறமையை இன்னும் மேலும் நல்லா வளர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரியான காணொலிகளை உங்களுக்கு நான் ஒளிபரப்பிட்டு வரேன். நம்மளோட டேட்டூ 18 ஒலி அலைவரிசையை இது வரைக்கும் நீங்கள் சந்தாதாரா ஆகலைன்னா இந்த காணொலி மூலமாக இன்னையிலிருந்து நீங்கள் சந்தாதாரா மாறிடுங்க. இது மூலமாக இந்த மாதிரியான காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். நீங்கள் இந்த காணொலியை முழுசாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இது எப்படி இருந்தது, உங்களுக்கு உதவியாக இருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட மாணவர்களுக்கு டேட்டூ பயிற்சி மாத்திரம் இல்லாமல் டேட்டூ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மூலப்பொருளாக இருந்தாலும், அது நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்களோட ஸ்டுடியோவுக்கே சேர்கிற மாதிரி எல்லா விதமான வசதிகளும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். உங்களுக்கு பார்சல் மூலமாகவும் வர்றதுக்கு ரொம்ப தங்கு தடை இல்லாமல் நீங்கள் எந்த பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்கள் ஸ்டுடியோவுக்கே சேர்கிற மாதிரி நாங்கள் அந்த மாதிரியான வசதி வாய்ப்பை வழங்குகிறோம். இந்த மாதிரியான ஃப்ளாட் நீடில் இது நம்ம டேட்டூ உபயோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டேட்டூ தொழிலில் பல குறிப்பிடும்படியான மாற்றம் வந்ததுன்னு சொன்னால் அது மிக இல்லை. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு நம்ம ஷேடிங் இந்த கேட்ரிட்ஜ் நீடில் பயன்படுத்தி நாம் செய்யும்போது குறிப்பாக ஒரே ஒரு கோணத்தில் மாத்திரம் நாம் அதை பிடிச்சு செய்யாமல் பலவிதமான கோணங்களில் செய்யும்போது பலதரப்பட்ட ஷேடிங், அதாவது அந்த ஒரு தோற்றம் உண்மையான ஒரு முக அமைப்பையே கொடுக்குது. நம்ம உண்மையான ஒரு விலங்கோட முகத்தை பார்க்கும்போது
அதில் மேடு பள்ளம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அதே உணர்வு வந்துட்டு நாம் இந்த டேட்டு நம்ம செய்யும்போது அந்த முகத்தில் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஷேடிங் நீங்கள் இதை கவனமாக பார்த்துட்டு வாங்க. எந்த மாதிரியான இடத்துல நாம், அதாவது டேட்டு இயந்திரத்தை நாம் பிடிக்கிற கோணத்திலிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஷேடிங்கை நம்ம கொடுக்கலாம். இது முறையான பயிற்சி மேலே தான் உங்களுக்கு சாத்தியமாகும். நிச்சயமா இதை எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். ஒன்றும் ஒரு கடினமான வேலை எதுவும் இல்லை. முறையான பயிற்சி மூலமா நீங்க இந்த துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். டேட்டூ துறையில் ஆரம்பத்தில் இருக்கிற கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னா என்னென்னா, அதாவது ரத்தமே வராமல் டேட்டூ போடுறது எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் இது ஒரு சிலது பண்ணும்போது மாதிரி வாடிக்கையாளர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு வேதனையை அனுபவிக்கிறாங்க. அதிகமான இரத்தப்போக்கு இருக்குது நாம் செய்யும்போது, அதுக்கு என்ன காரணம்? என்னோட டேட்டு நம்ம பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. இதில் நீங்கள் பேருக்குன்னு சொல்கிற அளவு கூட ஒரு துளியை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு நேர்த்தி இருக்குது. அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கி இதுக்கு அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். அதில் வந்துட்டு ரொம்ப விவரமாக வந்துட்டு எந்த மாதிரியாக நீங்கள் எந்த சருமத்தோட எந்த அடுக்கு வரைக்கும் உங்களோட ஊசி இறங்குனா ரத்தம் வராமல் நீங்கள் டேட்டு செய்யலாம் அப்படின்றத விளக்கமாகவும் விரிவாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் என்னோட அடுத்த காணொலியை பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு ஷேடிங் நீங்கள் பண்ணும்போது, அதாவது இது பெண்டுலம் ஷேடிங், இந்த ஷேடிங் நீங்கள் பண்ணும்போது பொறுமையாகவும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த டேட்டூவோட முடிவு வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போதைக்கு வளர்ந்து வர்ற கலைஞர்கள், அதாவது இந்த காலகட்டத்தில் டேட்டூ கலையை கற்றுக்கிட்ட கலைஞர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப அற்புதமாக அவங்களோட தொழில் பக்தி மூலமாக ரொம்ப நல்லா வந்து டேட்டூ பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வந்துட்டு இப்போ இணையதளத்தில் இப்போ ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் இந்த மாதிரி சேனல்களில் அவங்களோட திறமையை ரொம்ப அழகாக வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு காரணம் இந்த இணையதளம் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்லலாம். அதாவது இணையதளம் மூலமாக நேரடி வகுப்புகள், அப்புறம் வந்துட்டு இலவசமான டேட்டூ பயிற்சி, அந்த மாதிரி இந்த மாதிரியான வகுப்புகள் மூலமாக அவங்க ரொம்ப சுலபமாக இந்த துறையில் வந்துட்டு முன்னுக்கு வந்துடுறாங்க. கூடவே அவங்களுக்கு இயற்கையாக கொஞ்சம் ஓவிய திறமை இருந்ததுன்னா அவங்களோட வளர்ச்சி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றது சந்தேகமே இல்லை. இதுக்கு மேலே வரப்போகிற பகுதிகள் எல்லாமே முழுக்க முழுக்க, அதாவது பெரும்பாலான இடங்களில் ஷேடிங்கை நம்ம பயன்படுத்தி தான் இந்த டேட்டுவே நம்ம முடிக்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் 17 ஊசிகளை கொண்ட 17 CMMT அப்படின்ற ஒரு கேட்ரிஜ் நீட்டில் தான் நான் இதில் உபயோகப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் 17 இல்லை இதுக்கு மேலே 21 ஊசிகளை கொண்ட ஒரு கேட்ரிஜ் நீட்டில் கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம்.
அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வாடிக்கையாளர் அந்த உருவத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அந்த அளவு மேலே தான் நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஊசியோட அளவும் மாறுபடும். அளவுக்கு அதிகமான அகலமான நீங்கள் அதிக ஊசிகளை கொண்ட நீங்கள் கேட்ரிட்ஜ் நீடில் உபயோகப்படுத்தினா நீங்கள் சின்ன சின்ன இடங்களில் ஷேடிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த டேட்டுவை ஆரம்பித்த முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு ரொம்ப அமைதியாக தான் இருந்தார் நம்ம வாடிக்கையாளர். நேரம் போக போக அவரோட முகம் ரண கொடூரமாக மாறி இருக்குது. ஏன்னா அதிகபட்சமாக இதில் நம்ம ஷேடிங் பண்ணுறதுனால கொஞ்சம் வலியும் வேதனையும் கூடவே தான் இருக்குது. இருந்தாலும் அதை அவர் தாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இவர் இதுக்கு முன்னாடி தன் கை முழுக்க வந்துட்டு நம்மக்கிட்டே வந்து டேட்டூ பண்ணியிருக்கிறாரு. அது என்ன டேட்டூன்னா, ஒரு சிங்கத்தோட முகம், அது ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி. காடு சார்ந்த இடங்களும் மலைகளும் ஒரு மரங்கள் அந்த மாதிரியான ஒரு உருவத்தை தான் இதுக்கு முன்னாடி அவர் கை முழுக்க பண்ணியிருக்கிறாரு. அதாவது முன்னங்கை அப்புறம் அவரோட பைசப்ஸ் பகுதி எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு பூர்த்தி பண்ணிட்டாரு. இப்போ கால் பகுதிக்கு வந்திருக்காரு. இதுக்கு அடுத்து எந்த பகுதிக்கு போவாருன்னு தெரியல. அவர் காலை தூக்கி இப்படி வைக்கிறாரு, அப்படி வைக்கிறாரு, எப்படியெல்லாம் வைக்கிறாரு. அவர் எப்படி வச்சாலும் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா இது எல்லாமே முழுக்க ஒரே நேரத்திலேயே செய்து முடிச்சிட்டோம்னா அவருக்கு வலியும் வேதனையும் கொஞ்சம் குறைவாக உணர்வார். இந்த இங்கு நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்குதோ அதில் முழுமையாக 100% கருமையை தான் நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். எந்த இடத்துல நீங்கள் அடர்த்தி குறைவாக இருக்குது அந்த இடத்துலலாம் 50% கருமையை, அதாவது சாம்பல் நிறத்தை நாம் உபயோகப்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவில் ஷேடிங் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப வேகமாக பண்ணுறது மூலமாக அவரோட சருமத்தில் வந்துட்டு அதிகமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு டேட்டூ இயந்திரத்தை ஒரு நான் சாதாரணமாக ஒரு பென்சிலில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சா எப்படி வரைவோம், ரொம்ப லகுவாக பிடிச்சு வரைவோம். அதே மாதிரியான ஒரு அழுத்தம் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக நீங்கள் செய்கிறது மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த முடிவு, அது மாத்திரம் இல்லாமல் அவரோட சருமத்துக்கு எந்த விதமான அழுத்தமான பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற இந்த மாதிரியான கண்களை சுற்றி உள்ள பகுதிகளை நீங்கள் டேட்டூ ஷேடிங் பண்ணும்போது இந்த மாதிரியான மேக்னம் நீடில் வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சவாலான பணி தான். அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் வந்துட்டு
ரொம்ப சுலபமாக இதை செய்வாங்க. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற டேட்டூ பிகினர்ஸ், நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் டேட்டூ ஷேடிங் பண்ணும்போது ரவுண்ட் நீடில்ஸை வந்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த கருவிழி இது போன்ற பகுதிகளில் ரொம்ப கவனமாக நம்ம செய்தோம்னா இதோட டேட்டூ முடிவு வந்துட்டு ரொம்ப அழகாகவும் அற்புதமாக வரும். அடுத்து நாம் நாக்கு பகுதி, அதாவது புலியோட நாக்கு பகுதியில் முழுக்க முழுக்க சிவப்பு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த சிவப்பில் அதாவது 100% சிவப்பு வந்துட்டு கொஞ்சம் இடங்களில் கொடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து இளஞ்சிவப்பை கொடுத்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு இயற்கையான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே போன காணொலியில் நான் சொன்ன மாதிரி, அதாவது இந்த சிவப்பையும் வந்துட்டு நீங்கள் இளஞ்சிவப்பாக மாற்ற முடியும். அது எப்படின்றது நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடியான காணொலியை பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். எந்த அளவில் நாம் வெண்மையை இது கூட சேர்த்தோம்னா சரியான ஒரு இளஞ்சிவப்பு கிடைக்கும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். நாக்கு பகுதியில் வந்துட்டு நீங்கள் முழுக்க முழுக்க ஒரே சிவப்பாக இல்லாமல் அங்கங்கே நாம் ஏற்கனவே கருப்பு ஷேடிங்கை நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் அதோட நிழல் பகுதி மாதிரி, வாயோட உள்பகுதி கொஞ்சம் நிழல் மாதிரி தெரியறதுக்காக கருப்பு ஷேடிங் கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு இயற்கையான தோற்றம் கிடைக்கும். இதற்கு அடுத்து நம்ம கண்ணோட இந்த நீல விழி, நம்ம மனிதர்களாக கருவிழின்னு சொல்கிறோம். நம்ம இந்த புலியோட உருவத்தில் அந்த விழிப்பகுதி வந்து நீல வண்ணத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம நீல விழின்னே சொல்லலாம். இப்போ நாம் நீலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரியான நுட்பமான பகுதிகளில் ஷேடிங் பண்ணும்போது உங்களுக்கு வசதியாக எந்த விதமான நீடில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விதமான நீடில் நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு கேட்ரிட்ஜ் நீடில் தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும், இல்லை மேக்னம் நீடில் தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு எந்த விதிகளும் இல்லை. முடிவில் நமக்கு நாம் செய்கிற டேட்டு ரொம்ப நல்லா வரணும், அது மாத்திரம்தான் முக்கியமே தவிர உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம்.
விழி பகுதியில் வந்துட்டு நீங்கள் கீழ்ப்பகுதியை வெற்றிடமாக விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்த எல்லாமே நீல வண்ணத்தை நீங்கள் நிரப்புங்க. அந்த வெற்றிடமான இடத்துல நீங்கள் வெண்மையை நிரப்புறது மூலமாக அந்த நீல விழி வந்துட்டு உங்களுக்கு முடிகிற இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு ஒளிரும் தன்மை இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்க, நம்ம இப்போ வெண்மையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நீல வண்ணத்துக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி வெண்மையை கொடுக்கறது மூலமாக அதோட நீல விழி வந்து ஒளிர்ற மாதிரி, அதாவது ஒரு ஷைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். புலியோட பல்லுக்கு நாம் வெண்மையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பல்லுக்கு வந்துட்டு வெண்மையை நீங்கள் கொடுக்கும்போது முழுக்க முழுக்க வெண்மையை கொடுக்காம கொஞ்சம் வந்துட்டு குறைவாக கொடுங்க. நம்ம ஏற்கனவே கருப்பு பிளாக் ஷேடிங் கொடுத்ததுனால கொஞ்சம் மங்கலான வெண்மையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் புலிக்கு பல் விளக்குற பழக்கம் இல்லைன்னு. இந்த டேட்டு 90% முடிவடைஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிற இதில் ஒரே ஒரு விஷயந்தான் பாக்கி இருக்குது. அதாவது நாம் ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு நாம் மேக்னம் நீடில் வந்துட்டு உபயோகப்படுத்தி செய்து ஷேடிங் கொடுத்தோமோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நுண்ணிய சின்ன இடத்துலலாம் நம்ம மறுபடியும் ரவுண்ட் ஆர்எல், அதாவது 3RL அந்த நிலையில் தான் நம்ம உபயோகப்படுத்தி ஹைலைட் கொடுக்கலாம். அந்த நீல விழியோட கருப்பு வண்ணத்தை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன நீடில் கொடுக்கறது மூலமாக துல்லியமாக சரியாக கொடுக்க முடியும். நம்ம ஷேடிங் பண்ணும்போது ஒரு சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது அதை நம்ம திருத்திக்க இதுதான் ஒரு கடைசியான சந்தர்ப்பம். இந்த ஹைலைட்னு சொல்லக்கூடிய கடைசி ஒரு கட்டத்தில் நாம் அதை எல்லாமே சரியாக செய்திடலாம்.
100% முழுக்க முழுக்க இந்த டேட்டு முடிஞ்சது. இதை முறையா நீங்க சுத்தம் பண்ணி இறுதியாக கட்டத்தான இந்த டிஸ்இன்ஃபெக்டர் அதை நீங்க உபயோகப்படுத்துங்க. கிரீன் சோப்பையும் நீங்க உபயோகப்படுத்தி இதை முழுக்க முழுக்க சுத்தம் பண்ணலாம். இந்த டேட்டூவோட முடிவு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இந்த காணொலியோட பொருளடக்கத்தில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தகவல் மூலமாக சொல்லலாம். இல்லைன்னா இந்த காணொலியோட கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டூ போட்டிருந்தா அதை எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி டேட்டூவை இன்னும் சிறப்பாக பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆலோசனை இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, அதையும் நான் கற்றுக்குவேன். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திக்கலாம். நம்மளோட டேட்டூ 18 ஒலி அலைவரிசைக்கு மறக்காம சந்தாதாரராக மாறிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.